இன்ட்டு 1.2. ஸோ இது பாயிண்ட்டை மறந்துட்டு 32 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 384ன்னு கிடைக்குமா? ஸோ 384ன்னு கிடைக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இந்த டாட் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு நம்பரை தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு நம்பரை தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணால் 2. அப்போ 2 நம்பரை தள்ளி வந்து நம்ம டாட் வச்சுக்கணும். புரியுதுங்களா? மல்டிப்ளிகேஷனில் டாட் இருந்தது அப்படின்னா, புள்ளி வச்சு தசம எண் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். அதே டிவிஷனில் புள்ளி வச்சுருந்தா அது மைனஸ் பண்ணிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புள்ளி இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 2 நம்பரை தள்ளி நம்ம டாட் வைக்கணும். அதே முன்னாடி இருந்து 2 நம்பரை தள்ளி வைக்கக்கூடாது, பின்னாடி இருந்து 2 நம்பரை தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி நமக்கு மல்டிப்ளிகேஷன் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஸோ டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் கொடுக்காம இந்த தசம எண்கள், அதாவது டெசிமலில் கொடுத்தாங்கன்னா நம்ம